ஒருத்தர் என்னன்னா கூட்டணி எல்லாமே வதந்தி, ஒருத்தர் எங்களுக்கு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் சொன்ன இன்னொரு வதந்தி. இதுக்கு நடுவில் ஒரு வதந்தி, நேற்று தலைவரே ஒரு வதந்தி என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை பார்த்தீங்கன்னா அருவருப்பு எல்லாத்தையும் சொல்லிட்டு அவதூறு, அருவருப்பு இல்லை அவதூறு, கூட்டணி பட்சத்தையும் ஒரு அவதூறு. இப்படி ஒரு தலைவரை எங்கன்னே பார்த்துருப்போம். அதாவது இவர்கள் பால்வாடிகள், குழந்தை கட்சி, இவர்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க மற்றவர்களே குழந்தைகள் என்று. உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், இன்னைக்கு காலில் கூட என்கிட்ட 2-3 பேர் பேசுகிறாங்க தாவாய்க்கிலேருந்து. எங்கேருந்து நம்பர் வாங்குறாங்கன்னு தெரில சார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு சார். சார் எங்கள் இதில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சார், கொஞ்சம் பேசுங்க சார்னு விழாவாரியாக சொல்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு என் மேல் வைத்திருக்க நம்பிக்கைக்கு நான் உண்மையிலே கடன்பட்டிருக்கேன். ஏன்னா அவர்களுக்கு என்னென்னா, இவர் யாரையும் பேர் சொல்லலை. சிபிஎம்மில் எழுதுனதுக்கு இன்னைக்கு காலைல ஒருத்தர் ஃபோனு, இப்படியோ தான் சார் நல்லா எழுதிருக்கீங்க, எப்படி உங்களுக்கு தகவல் கிடைக்குது? அதுக்கு தான் தகவலா என் கூட இருந்தவங்களுக்கு தான் மூலியமாக தான் கிடைக்குது. யார் உங்களை அவ்வளோ பெரிய ஆளா? நீங்கள் நான்லாம் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. நான் இருந்த காலத்தில் இருந்தவங்க இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க. அதனால் அவர்கள் பலரும் என்கிட்ட சொல்லலாம்ல. அப்படி யாராக இருக்கு? மாநிலக்குள்ளே இருக்கலாம், மாநில செயற்குள்ளே இருக்கலாம், மாவட்ட செயலாளர்களாக இருக்கலாம், பலரும் இருக்காங்கல்ல. அப்படி இப்படியே அவருக்கு எதிர்பார்த்து கிடைக்கலன்னு தெரில. எனக்கும் டைம் இல்லை, நான் அப்புறம் பேசுகிறேங்க. அவர் நீங்கள் எழுதிருக்கிறது நல்லா இருக்குன்னு தான் ஆரம்பித்தார். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்குன்னு ஆரம்பிச்சு தானே அங்கே போவோம். அதனால் சொல்கிறோம் வச்சிங்களேன். அப்போ ஒவ்வொருத்தருக்குமே தப்பு நடக்கிறது மேட்ரு இல்லை, தப்பு எப்படி வெளியே தெரிஞ்சிடுதுன்னு தான் அவங்கவுங்களுக்கு கோவம் வருது. அப்போ இவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி சிடி நிர்மல்குமார் என்னமோ பரம்பரை தாவேகா மாதிரி, அவர் பெரிய புத்திசாலி மாதிரி வதந்தி, காங்கிரஸ் கூட பேசினதே வதந்தி, நீயும் பொம்மை நானும் பொம்மைன்னு வாங்கலாம், அந்த மாதிரி அதுவும் இது இதுவும் இது, நான் தாவேகால இருக்கிறதே வதந்தின்ற மாதிரி லெவலுக்கு அவர் பேட்டி கொடுத்தாரு. மறுநாள் அவருக்கு இவர் பதில் சொல்லிட்டாரு, பாதிக்கு பாதி தரேன்னாங்க, 2.5 வருஷம் இவர் சிஎம்மாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த சொன்ன வதந்திலாம் என்ன, இன்னொன்று கொள்கை எதிரின்னு சொன்ன ஆள்கிட்ட தான் இவங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இல்லை 2 பேருக்குமே கைத்தட்டல் கொடுக்குற தாவேகாவினர் நம்ம என்ன சொல்ல, அவங்களாம் குழந்தைங்க, ஏன் காருக்குள்ளேயே இல்லை இவர். இல்லைண்ணே, அப்படி இருக்கும்போது நீ மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது, விமர்சனம் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல, அதுதான் அரசியல் தெரிஞ்சுக்கிறது. அதெல்லாம் அதுதான் நான் சொல்கிறேன்னே, இவர்கள் குழந்தைகள், இவர்கள் மற்றவர்கள் குழந்தைகளாக நினச்சிக்கிட்டு வளர்றது. நீங்கள் காருக்குள்ளே வச்சு கையாட்டினாரு, போதுமா அப்படின்னாரு, போதுமே அப்படின்னு நான் சொன்னேன்னா நீ காருக்குள்ளே இருந்தியா? அதுவே பெரிய கேள்விக்குறி இல்லை. அவர் வீடியோ எடுத்து வெளியிட்டாங்கன்னா இன்றைக்கே 2-3 வீடியோ வெளியே வந்திருக்கு. அது மாதிரி வெளியே வந்துட்டா என்ன செய்வீங்க? நீங்கள் எங்கே இருந்தீங்க? உங்களை விட்டுட்டு ஹோட்டலில் விட்டு. இதில் குறிப்பாக சொல்ல போனால் நீங்கள் அழித்த பல வீடியோக்கள் இன்றைக்கி ரெக்கவர் செய்யப்பட்டிருக்கு. அதுவே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆக போகுது உங்களுக்கு.